எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன், ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்ய போகிறீங்க? ப்ரெட் இருக்குல்லங்க, ப்ரெட்டெல்லாம் வாங்கி சிலவங்க அந்த சர்க்கரை அதுக்கெல்லாம் ஆகாதுங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் மசாலாலாம் நன்மையான மசால்களை கொஞ்சம் சேர்த்து மசால் ப்ரெட்டு பண்ணலாங்க. இது நான் கோதுமை ப்ரெட்டுக்கு, இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா, கோதுமை ப்ரெட்டு இது எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் வெளியே போனால் வாங்குவோம், இது ஒரு ஸ்டோரில் கிடைக்கும். அப்போ இது வாங்கினா நாங்கள் எங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காரசாரமாக உப்பாக நல்லா இருக்குமா. நான் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன். அவங்க அதை வச்சுக்கிட்டு இது வாங்கும் போதெல்லாம் எனக்கு அதை பண்ணிக்கிட்டு, கோதுமை ப்ரெட்டில் அது நல்லாயிருக்கும், கோதுமை ப்ரெட்டில் அது நல்லா இருக்கும்பாங்க. சரி, நம்ம பிள்ளைகள் மட்டும் சாப்பிட்டா எப்படி, நான் மட்டும் செஞ்சால் எப்படி, காட்டினா நீ எல்லாருமே சாப்பிடணும்ல. சரி வாங்க ஒரு வீடியோ போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவில் இஞ்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாக்கெட்டுக்கு அளவாக நான் சொல்கிறேன். நான் ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டுக்கு நான் இது சொல்கிறேன். ஒரு கீழே ப்ரெட்டு போட முடியாது, மேலே இருக்கிற ப்ரெட்டு கொஞ்சம் தடியாக இருக்கும். இந்த ரெண்டை விட்டுட்டு மற்ற இதை, மேலே இருக்கிறது கொஞ்சம் தடியாக இருக்கும், கீழே இருக்கிறது கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இந்த ஊடால உள்ளதுக்கு தான் நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன் பாருங்க. சரி, இப்போ இந்த அளவில் இஞ்சி, இந்த அளவில் பூண்டு, உங்களுக்கு காரம் வேணும்னா கூட 2 போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், இந்த அளவில் புதினா, இந்த அளவில் கொத்தமல்லி தழை கூட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, மக்களே உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னா கூட 1 கூட போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு முந்திரி, இது உங்களுக்கு கூட நிறைய கூட கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் முந்திரியை போட்டுக்கோங்க. முந்திரி கூட கொஞ்சம் போடுங்க, தப்பு இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை எல்லாம் அரைச்சிக்கலாம் மக்களை. எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு மிளகாய், பூண்டு, இந்த இஞ்சியை லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த முட்டையை உடச்சி உள்ளேயே ஊற்றிக்கோங்க, இதுக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட 1 கூட ஊற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட 1 ஊற்றிக்கோங்க மக்களை. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்கன்னு தெரியல, நான் இந்த அளவு கரெக்டாக சொல்லிகிட்ருக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவில் வந்துடுச்சு நமக்கு பேஸ்ட்டு. இந்த அளவில் சூப்பராக க்ரீன் சட்னி மாதிரி நல்லா கிடச்சிருச்சு. பேஸ்ட்டாக நல்லா அளவில் கிடச்சிருச்சு நமக்கு. சரி, இந்த 2 அங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம், சட்டியை வச்சுக்கலாம் மக்கள். தோசைக்கு வேறு சட்டி மக்களை, தோசையெல்லாம் இதில் வராது எங்களுக்கு. இந்த மாதிரி ப்ரெட்டுங்க, இந்த மாதிரி சப்பாத்திங்க, இந்த மாதிரி தான் இந்த கல்லில் நாங்கள் சுட்டுக்கிடுவோம். தோசைக்கு வேறு கல், அதனால் அந்த கல் இரும்பு கல் சூப்பராக இருக்கும். நெய் தான் நல்லாயிருக்கும் மக்களே, நெய் நல்லாயிருக்கும். நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக வாசனை நல்லாயிருக்கும். நெய் இருந்தால் நெய் பண்ணுங்கள், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பண்ணுங்கள். நான் தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்டில் இருக்கும், தேங்காய் எண்ணெய் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக. இது நம்ம வீட்டிலையே உருக்குனது. நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், ஒரு 100-150 வீடியோ தாண்டி போனால் அந்த வீடியோ கிடைக்கும். போட்டிருக்கிறேன் நான். நம்ம வீட்டிலையே பால் எடுத்து அதில் ஆடை எடுத்து எப்படி எடுத்து வச்சுருந்து நம்ம வீட்டிலையே எப்படி உருக்குறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தெரியாதவங்க பார்த்தோன்னா தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோ இதோட நிறையா இருந்துச்சு, நான் கொஞ்சம் எடுத்து புழங்கிட்டேன்.
நல்லா, ஆனால் நல்லா ஒரிஜினல் பசும் பாலாக இருந்தால் நமக்கு நிறைய நெய் கிடைக்கும். காய்ச்சி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் பால் வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்துச்சி பார்த்தா அதில் ஆடை நிறையா வரும். அப்படியே எடுத்து வச்சு எடுத்து சேர்த்து வச்சிங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் உருக்குனா, இதில் எனக்கு இந்த பாட்டிலுக்கு 3/4 பாட்டில் வந்துச்சு. கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிட்டேன். எப்போங்க எடுத்து வச்சிங்க? 1 மாதத்துக்கு. 1 மாதம் 20 நாள் மேலே இருக்கும். 20 நாள் ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கணும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வேறு. சரி வாங்க பார்க்கலாம். வச்சுக்கலாம் மக்களே. உங்களுக்கு தோசை கல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க. இந்த பக்கம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மக்களே. நல்லா சூடாகிடுச்சு. இவ்வளவுதான், மசால் ப்ரெட்டு வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். எடுத்து மக்களே, அடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வச்சுக்கோங்க. 2 இதான் மக்களே, இதான் செய்முறை. நல்லா இந்த முட்டைக்கு இந்த மசாலா முந்திரிக்கு சூப்பராக இருக்கும் மக்களே. மசாலா ப்ரெட்டு எப்படி செய்யலான்னு பார்த்தங்க. எல்லா மக்களும் செஞ்சு சாப்பிட்லாம் வீட்லேயும். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.